தமிழ்நாட்டுக்கு தலைவராக விஜய் வர்றதுக்கு ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க அப்படின்னு தாவேகா தொண்டர்கள் கிட்டையும் ரசிகர்கள் கிட்டையும் ஏகப்பட்ட பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதற்கான ஒரு காரணத்தை விஜயே இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. அதாவது அவர் 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு தேவை வெறும் 10 சீட்டு தான். எல்லாருமே அவரு என்டிஏக்குள்ள போவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அதுதான் அவருக்கும் நல்லது கூட. அது ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் அமையும். இன்னொன்னு எக்ஸ்பீரியன்ஸானவங்க அங்க நிறைய பேர் இருக்காங்க. கவர்மெண்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம பார்த்து இருந்திருப்பாங்க. ஆனா அவர் அந்த ஆப்ஷனை எடுக்கல. ரெண்டாவது, அவருக்கு விசிகவும் கம்யூனிஸ்டுகளும் அவ்வளவு சுலபத்துல ஆதரவு கொடுக்கல. அவர் காத்திருந்த நேரத்துல கூட அவர் பாமக ஈஸியா உள்ள கொண்டு வந்திருக்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். அமமுகல ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களை உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா பெருசா அவங்க அப்ரோச் பண்ண மாதிரி தெரியல. சோ அவங்க கடைசி வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தது கம்யூனிஸ்டுகளை தான். அப்போதான் எனக்கு அவர் மேல ஒரு அளப்பரிய மரியாதை ஒண்ணு வந்துச்சு. அவர் நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் ஆட்சி அமைச்சிருந்திருக்கலாம். அவரு ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களே கூட வச்சுக்கணும், தன்னை இன்னொரு மதச்சார்பற்ற கூட்டணியா இருக்கணும்னு நினைச்சப்போவே அவர் மேல எனக்கு அளவில்லாத ஒரு மரியாதை வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளையும் பாருங்க, காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒருத்தர் கிடைச்சிருக்காரு, வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி அப்படியே மெத்தனமா கிளம்பி போகாம தான் இருக்கக்கூடிய கூட்டணியையும் மதிச்சு அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் நேரா போய் சந்திச்சுட்டு அவர்கிட்டயே மரியாதை நிமித்தமா சொல்லிட்டு வெளியே வந்திருக்காங்க. சமத்துவம், சமூக நீதி, சுயமரியாதை இதெல்லாம் கொண்ட கூட்டணி கட்சியா தாவேகா தமிழ்நாட்டை சிறப்பான முறையில் ஆட்சி செய்யணும்னு நான் மனசார நினைக்கிறேன். அதுக்காக வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். முதலமைச்சர் விஜய் அண்ணா, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு.